ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஆடி 2ஆம் வெள்ளி. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா துலுக்கானத்தம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறதுனால ஃபஸ்ட்டு காலையில் வீட்டில் வந்து படைச்சிட்டு வீட்டில் கூழ் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் கோவிலுக்கு கூழ் எடுத்துன்னு போனோம் கூழ் ஊற்றுறதுக்காக. அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அதை நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். காலையில் எழுந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு இப்போ 2 நாளாக மாமியார் தான் கோலம் போடுறாங்க. ஏன்னா சமையலும் பண்ணணும், கடைக்கு போகிறதுக்குள்ளே சாமியும் கும்பிடணுன்றதுனால எனக்கு டைம் இருக்க மாட்டுது. ஸோ மாமியார் தண்ணி தெளித்து விட்டேன்னா அவங்க கோலம் மட்டும் போட்டுருவாங்க. கோலம் அவங்க நல்லா தான் போடுவாங்க. எப்போவுமே பண்ணுற மாதிரி நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு உருளிலையும் பார்த்திங்கன்னா பூலாம் மாற்றி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதுனால நிலைவாசலில் வேப்பிலை மாவிலை தோரணமும் கட்டிட்டேன். சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாமே வச்சு நம்ம நிலைவாசல் அலங்காரம் முடிச்சிட்டேன். என்னென்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கூழ் கரைச்சி வச்சுருந்தோம், பொங்கல் சோறு, கருவாட்டு குழம்பு, வடை, கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை, கொஞ்சம் புடி மாவு. 7:30 மணி 8 மணி இருக்கும் போது எல்லாமே கூழ் ஊற்றி படைச்சிட்டேன். வீட்டில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பசங்களுக்கும் ஸ்கூலு, அதனால் வேறு வழி இல்லை இல்லைங்களா, காலையிலே படைச்சிட்டாச்சு. ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே ஓரளவு குக்கிங் முடித்து அவருக்குமே பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். துலுக்கானத்தம்மனுக்கு கூழ் ஊற்றின வீடியோ இது. இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். துலுக்கானத்தம்மன் கோவிலில் முனீஸ்வரன் கோயில் வந்து சிம்பிளாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த வீடியோவும் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3ஆம் வெள்ளி தான் துலுக்கானத்தம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா வச்சுருக்காங்க. சரி, அன்றைக்கி வந்து ஒரே நாளில் கூழ் ஊற்றுறது, கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால 3 நாளாக பிரிச்சுட்டேன். ஆடி முதல் வெள்ளி பொங்கல் வச்சுட்டாங்க. அன்றைக்கி நான் கடைக்கு வந்துட்டேன், பசங்களை பொங்கல் வைக்க சொல்லிட்டேன். அந்த வீடியோ எடுக்க முடியல. 2ஆம் வியாழன் பார்த்திங்கன்னா முனீஸ்வரனுக்கு கும்பாபிஷேகம். 2ஆம் வெள்ளி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றிட்டோம். 3ஆம் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். தீமிதி திருவிழா நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. அந்த திருவிழா வந்து நான் லாங் வீடியோ எடுத்து நல்லா போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாமே கும்பாபிஷேகம், கூழ் ஊற்றுறது எல்லாமே லாங் வீடியோ எடிட் பண்ணிவிட்டேன். இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்காததுனால அப்படியே இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி கூழ் ஊற்றுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீட்டு முருகர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார். எப்பவுமே ஒரு க்யூட் தானே, நல்லா பிரகாசமாக இருக்கார் பாருங்கள் வேலோட. நம்ம வீட்டில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் படைச்சிருந்தோம். கூழ் நடு வீட்டில் கரைச்சி வச்சு எல்லாமே இலை போட்டு இப்படி தான் படைச்சிருந்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.